இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடி முதல் வெள்ளிக்கிழமை வந்து குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். இன்றைக்கி வந்து ஆடி முதல் வெள்ளிக்கிழமை குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு அழைக்கலாங்கிற அந்த எளிமையான முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு முதலாக வந்து நம்ம குலத்தை காக்கிற குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு தான் நம்ம எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலும் வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு பண்ணும்போது தான் நம்ம அதுக்கான முழு அருளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு வந்து அவ்வளோ சிறப்பான இந்த மாதத்தில் குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் நமக்கு ஆடி 1 வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வர்ற இந்த நாளில் வந்து நம்ம குலதெய்வத்தை முதல்ல நம்ம வீட்டுக்குள்ளே அழைச்சி வச்சுட்டோன்னா நமக்கு அந்த வருடம் முழுவதும் இருக்கட்டும், மாதம் முழுவதும் இருக்கட்டு, நம்ம வேண்டுற பலன் எல்லாம் கிடைக்கும். நம்ம குலதெய்வ அருளும் கிடைக்கும். குலதெய்வம் மூலயமா நம்ம வணங்குற நம்ம இஷ்ட தெய்வங்கள், அம்மன் அருள், எல்லா அருளுமே வந்து கிடைக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி இந்த பூஜையை பண்ணணுங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். பூஜைக்கு நம்ம ஒரு செம்பு வச்சுருப்போம், கலசம் மாதிரி வச்சுருப்போம்ல, அந்த இதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் குலதெய்வம் வந்து ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா சந்தனம், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி சேர்க்கலாம். இதுவே பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா மஞ்சள், குங்குமம், சந்தனம், பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அந்த கலசத்தில் போட்டு கலந்த பிறகு நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோன்னா, வேப்பலை இருக்குல்ல, ஒரு கை வேப்பலை எடுத்து அந்த தண்ணி மேலே வச்சு வாசனையுள்ள பூ எடுத்துக்கணும். இது வந்து அம்மன், அதாவது பெண் தெய்வமாக இருந்தால் இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும். இதுவே ஆண் தெய்வமாக இருந்துச்சுன்னா இதே கலசம் தான், ஆனால் அதில் வந்து ஜவ்வாது, சந்தனம், அப்புறமா பச்சை கற்பூரம், குங்குமம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு மேலே இதே மாதிரி ஒரு பூ வச்சு விளக்கேற்றி நீங்கள் அன்னைக்கு வழிபாடு பண்ணும்போது நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டில் வந்து இருந்து நமக்கு முழு அருளையும் வந்து வழங்குவாங்க. ரொம்பவே எளிமையான வழிபாடு தாங்க. இது தவறாமல் நீங்கள் ஆடி 1ஆம் தேதி 17/7/2026 வெள்ளிக்கிழமை வருது, இந்த வழிபாடை பண்ணுங்கள். இதே மாதிரி தான் அம்மனையும் அழைக்கிறதும் இதே ப்ரொசீஜர் தான். அழைச்சி இந்த மாதிரி நம்ம சாமி அறையில் வச்சுட்டு விளக்கேற்றி நீங்கள் மனசார வேண்டுங்க. உங்கள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். இந்த மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலை தான் நம்ம இந்த சேனலில் கொடுத்துட்டு வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆடி முதல் நாள் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், ஆடி மாத பிறப்புக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பழக்கங்கள் வச்சுக்கணும், எந்த மாதிரிலாம் பண்ணணுங்கிறதையும் ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.